ராஜா உன் மாளிகையில் நான் பகலாய் அணைந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் நான் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் முறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோயும் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோயும் ஆராதனை உமக்கே. எங்களிலே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. வாசிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்போ அப்போ உங்களுக்கு ஆராதனை 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 அப்போ அப்போ உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே.
ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரும் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரும் மறந்திருப்பே. ஆமாம். With their skills, knowledge and vibrant personalities and with the love of God, which will definitely, I feel, that will take them to heights in extending their hands to the poor and serving the community and beyond. Thank you again. And now we are going to felicitate our we are blessed to have Aya among us. Over to Dr. Pal Dinagri. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்று ரொபேக்கா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த வட்டாரத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு ஒளி விளக்காய் இருக்கும்படியாக திறந்து வைக்கப்படுவது ஆண்டவருக்கு மகிமையான ஒரு காரியம். நம்ம எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். இதுதான் இந்த வட்டாரத்திலே முதல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஆகவே இதில் பங்கேற்பது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். இந்த குடும்பத்தினர் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவனுடைய இறை சேவையிலும் இன்னும் மக்கள் தொண்டு சேவைகளிலும் நாம் பங்கேற்கும் பொழுது நமக்கு பாக்கியம் கிடைக்கிறது. ஒவ்வொரு இடத்தையும் திறந்து வைக்கும் பொழுது நான் அதை தான் உணர்ந்தேன். ஒவ்வொரு 1000 ஜெபம் செய்யும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம் இறங்கி வந்தது. இதெல்லாம் இந்த குடும்பத்தினர் செய்யும் சேவை நிமித்தம் கர்த்தர் கொடுக்கும் ஈவு, கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம். ஆகவே இந்த மருத்துவ சேவையும் இது வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை. This will have extensions all over this whole area and many people will be blessed. அதோடு கூட அநேக ரிசர்ச்சும் இங்கு ஆரம்பிக்கப்படும். இங்கு செய்யப்படும் காரியமெல்லாம் நூதனமாக புதிதாக இருக்கும். ஏனென்றால் இது ஆண்டவருடைய ஞானத்தினால் ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பி செய்யப்படும் காரியமாக இருக்க போகிறது. அதோடு கூட இந்த அருமையான குடும்பத்தினர் டிஎஸ் குடும்பத்தினர் டிஜிஎஸ் குடும்பத்தினரோடு இணைந்திருப்பது பெரிய சந்தோஷம். எத்தனை வருடங்களாக இணைந்திருக்கிறார்கள். டிஎஸ் குடும்பத்தினர் அதில் ஒரு ஜி தான் இல்லை, நடுவில் ஜி காணாமல் போயிடுச்சு. நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஜி நடுவில் இருக்கிறாரு. God is in the midst of DS. So அது மூணையும் சேர்த்தா அதுவும் DGS ஆயிடுது. DS becomes DGS. So God is in the center of this family. அதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று விசேஷமாக நம்மை விட்டு ஆண்டவரிடம் போயிருக்கும் மதிப்பிற்குரிய எல்லாருக்கும் மூத்த அண்ணாச்சி லேட் ஷெவாலியர் மிஸ்டர் கோயில் பிள்ளை அவர்களை நினைவு கூறுகிறோம்.
7 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொண்டார். டவரிங் பர்சனாலிட்டி, இருதயத்திலும் சரி தோற்றத்திலும் சரி. இன்று அவர்களை நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் இது ஆரம்பிக்கப்படுவது தொடர்ந்து இந்த சேவை பரம்பரையாக நடைபெறுகிறது என்பதை காட்டுகிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். மிஸ்ஸஸ் பூங்கொடி கோயில் பிள்ளை, மிஸ்ஸஸ் ஜெஸ்ஸி பொன்னுதுரை அவர்களை மனதார வாழ்த்துகிறோம். இன்னும் அருமை ஐயா டாக்டர் டி ஜெயசிங் அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமென்றால், சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். எத்தனை ஆலயங்களை அவர்கள் குடும்பமாக கட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரெவரண்ட் டி சவுந்தரபாண்டியன் அவர்களையும் மனதார நன்றி செலுத்தி வாழ்த்துகிறேன். அவள் குடும்பத்தினர், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் இந்த ஹாஸ்பிட்டலை நடத்த போகும் டாக்டர் ஆல்ட்ரின் ஷாலோம், டாக்டர் ஜெயந்தி பிரேம்குமார், டாக்டர் ஜெஷு பாண்டியன், டாக்டர் ஆக்னஸ் பிளஸ்ஸி, டாக்டர் லின்சி கிறிஸ்டல் அவர்களையும் ஆண்டவர் நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் அநேக ஜபங்களை செய்து இந்த கட்டடத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டலை பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இதற்கு மேல் ஒரு நீண்ட பிரசங்கம் தேவையில்லை. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியரும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள், ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்திலும் ஒரு வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 32:38, எரேமியா 32:38 வாசிக்கிறேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். இந்த டிஎஸ் குடும்பத்தினர் தேவனுடைய ஜனமாக இருக்கிறார்கள். குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஜனமாக இருப்பது எவ்வளோ பெரிய காரியம். வாட் அ விட்னஸ். சிறு பிள்ளை வரைக்கும் மூத்தவரில் இருந்து தேவனுடைய ஜனமாக அவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய காரியம். அவர்களுக்கு தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிடுவேன். இந்த குடும்பத்தினருக்கு ஒரே இருதயம் ஒரே வழி, அத்தனை பேரையும் சுமக்கத்தக்கதாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எதி நிமித்தம் இந்த குடும்பம் ஒன்றாக இணைந்து எல்லாவற்றையும் செய்வதை நாம் பார்க்கிறோம். இது எதி நிமித்தம் கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இந்த குடும்பத்தில் இருக்கிறது. அடுத்த வசனம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருப்பேன். என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்வதிலிருந்து நான் பின்வாங்குவதில்லை. இந்த ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கும் ஆண்டவர் தொடர்ந்து நன்மை செய்வார். ஆண்டவர் உங்களை இந்த தேசத்திலே நிலை நாட்டுவார். God will establish you in this land. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். நான் இந்த ரொபேக்கா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் மூலமாக உங்களை இங்கு I will establish you. I will establish this ministry and I will be with you. ஆண்டவர் இயேசுவுக்கு சுகமளிக்கும் ஊழியம் மிகவும் அருமையான ஊழியம். எனக்கு என் ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் பொழுது நான் MBA படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் தந்தை கூட்டங்களுக்கு போக முடியாதபடி ஒவ்வொரு கூட்டத்திலும் அவருக்கு அதற்கு முன்பதாக சுகவீனம் வரும், இல்லைன்னா பேங்க்கில் அவங்களுக்கு லீவு கிடைக்காது. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உன் மகனை நீ அனுப்புன்னு. நான் எப்படி போய் என் தந்தை ஊழியம் செய்யும் இடத்தில் நிற்பது என்று நான் யோசிப்பேன். ஆனால் என் தந்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து செல்வேன். அப்பொழுது முதல் முறையாக போன பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் மகனே, இந்த உலகத்திலே நான் செய்ததெல்லாவற்றிலும் அதிகமாக என் உள்ளத்தை உருக்கியது, கவர்ந்தது, நான் நேசித்தது என்ன தெரியுமா? ஜனங்களை சுகமாக்குவது. I long to heal the people.
ஜனங்களை சுகமாக்குவதை நான் மிகவும் விரும்பினேன், வாஞ்சித்தேன். ஜனங்களுக்கு அற்புதங்களை கொடுத்தேன். என்னிடத்தில் வந்த ஒவ்வொருவர் மீதும் என் கரங்களை வைத்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்தேன். ஆம், இயேசு தமது வல்லமையினால் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். மருத்துவ சேவையை குறித்து என்ன? மருத்துவ சேவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இயேசு சொன்னார், வியாதியஸ்தர்களுக்கு வைத்தியன் தேவை. வியாதியஸ்தர்களுக்கு வைத்தியன் தேவை. ஆகவே இந்த வைத்தியருடைய சேவையை ஆண்டவரே உருவாக்கி இருக்கிறார், ஆண்டவரே நிறுவி இருக்கிறார். சிலர் சொல்லுவார்கள், நமக்கு மருந்து அவசியம் இல்லை, ஆண்டவரை நம்பி தான் வாழணும், ஆண்டவரை நம்பி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், வைத்தியர்களுக்கு பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை, வைத்தியன் தேவை. அவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே எரேமியா 8:22 ஆண்டவர் சொல்லுகிறார், கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? ஆண்டவர் சொல்லுகிறார், வைத்தியன் மட்டும் இல்லை, ரண வைத்தியனும் தேவை, சர்ஜனும் தேவை. சர்வ வல்லவர் சொல்றார், அதோடு கூட மெடிசனும் தேவை. ஸோ மூணையும் ஆண்டவர் சொல்லுகிறார், இது நான் தான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் ஆரம்பிக்கிறது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய தீர்மானம். இந்த ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி இருக்குது, இன்னும் மெடிசன் இருக்குது, இன்னும் மெடிக்கல் கேரும் ஹெல்த் கேரும் ஜென்ரல் மெடிசனும் இருக்கிறது. இது வேதத்தின்படி ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு வைத்தியனையும், ஒவ்வொரு ரண வைத்தியனையும், ஒவ்வொரு மருத்துவச்சையும் அவரே உருவாக்கி வைத்திருக்கிறார், அந்த சேவையை கொடுக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களோடு இருப்பார். டாக்டர்ஸ் கொஞ்சம் கேளுங்க. Listen to what I am saying. God will be with you because the Lord has instituted the surgeon's mission. From the verse that I read, the Lord has instituted the physician's mission, and the Lord has instituted medicine also. So boldly enter into this. This is God's will. So the Lord has called you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, இந்த என்னுடைய சேவைக்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆகவே நான் உங்களோடு இருப்பேன். நானே ஒவ்வொருவரையும் பராமரிக்கும்படி உங்களை நான் பலப்படுத்துவேன். அப்படி செய்யும் பொழுது உங்களை ஆசீர்வதிப்பேன். வேதத்திலே பார்வோன் ஜனங்களை ஒடுக்கின பொழுது மருத்துவச்சிகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மருத்துவச்சிகளையும் ஆண்டவர் தான் உருவாக்கி வைத்தார். மருத்துவச்சிகளை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுக்கு பயந்து மருத்துவச்சியின் சேவையை செய்தார்கள். பார்வோனுடைய கட்டளை கூட மீறி குழந்தைகளை காப்பாற்றினார்கள். ஆகவே வேதம் கூறுகிறது, கர்த்தர் மருத்துவச்சிகளை ஆசீர்வதித்தார், அவர்களை பெருக பண்ணினார். ஆகவே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். உங்களுக்கு ராத்திரியும் பகலும் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், மற்றவர்களை காப்பாற்று. நீங்கள் அவர்களை சுமக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். பிகாஸ் யூ ஆர் அண்டர் காட்ஸ் காலிங். ஆகவே தைரியமாக நீங்கள் முன்னே செல்லுங்கள். இன்று முதல் இயேசு உங்களோடு இருக்கிறார். பிகாஸ் திஸ் இஸ் த மிஷன் இன்ஸ்டிடியூட்டட் பை காட். He will perfect it. And you will be a lighthouse to this whole area. And research will also go out from what you do. New findings will come through you. So God bless you richly. I'd like to pray for all the doctors. Would you come to the platform? நாம் எல்லாரும் சேர்ந்து அவர்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று, இந்த சேவைக்கென்று பிரதிஷ்டை செய்வோம். அவர்கள் நம்மை வரவேற்றார்கள், அவர்கள் சேவை செய்ய போகிறார்கள். ஆனால் இன்று முதல் கர்த்தருடைய மகிமையின் கரம், அவர்களை அழைத்த மகிமையின் கரம் அவர் மீது இருக்கும்படி கிட்ட வந்துருங்க. நாம் ஒவ்வொருவர் மீதும் மது கரங்களை வையும் அப்பா. அவர்களுக்கு பொறுப்புகள் ஏராளம் அப்பா. They have to carry everyone as a father, as a mother. But you carry them, Lord. You carry them, Lord. மது கரம் அவள் மீது மகிமையாக இறங்கட்டும் ஏசப்பா.
இறங்கட்டும், இறங்கட்டும். நீரே இவர்களை அழைத்திருக்கிறீர், நீரே இவர்களை உருவாக்கி இருக்கிறீர். இன்று முதல் இவர்கள் மூலமாக நீர் வெளிப்படும். அருமையான டீம்ஸ் இன்னும் வந்து சேரட்டும் சுவாமி. ஆண்டவனே, ஒவ்வொருவருக்கும் நீர் கரங்களை வைத்து அற்புதங்களை செய்தது போல இங்கு வருகிற அத்தனை பேருக்கும் நீர் உமது பிள்ளைகள் மூலம் அற்புதங்களை செய்யும். அவர்களுக்கு குடும்பத்திலே சமாதானம் உண்டாயிருக்கட்டும். அவர்கள் வர்த்திக்க பண்ணும். இது வெறும் ஆரம்ப ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும். இந்த ஹாஸ்பிட்டல் செயின் பெருகி கொண்டே போகட்டும். இந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறோம். இன்று முதல் நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.